Hega, tiếng gánh lùng hay đà, tiếng gánh lùng hay đà, hớm bình thế này đà, tiếng gánh lùng hay đà, từng hắn gì hay đà, sẽ gì hết hay đà, sáng nè gì hay đà, tiếng nắng để gì hết thế bà. உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை இன்றைக்கு நமக்கு வழங்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களை வழங்க இருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேரிலும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் பேடா நீங்கள் நேடா கிங்கம் நேடா நீக்கும் நேடா நீங்கும் நேடா நேடா நீங்கள் பேடா பேச வேடா நேடா பேடா cơn nhìn thế đà với mình thế đà nghĩ bánh để mình thế đà bánh kính để mình thế đà cái bánh để mình thế bà nghĩ để mình thế đà sáng để cùng thế đà tiếng giảng kính vấn đề đừng thế đà tiếng nữa mình hớ thế đà để mình hớ thế đà tiếng để mình hớ thế đà tiếng để mình thế đà cứ để mình hớ thế đà cái mình thế đà tiếng để mình hé gần hớ xe mình thế đà hớ để hớ quán để mình thế đà tiếng để mình hớ thế đà để nhận cùng thế ghé đà thế với cùng thế ghé đà để để từng cái thế đà mình thế gắn để từng thế đà đến mình thế đà để mình thế đà hướng đến để thế bà cái nghĩ gửi bánh để gừng hết để bừng thế bà cái bừng thế đà nghĩ gửi bánh để cùng thế kê đà sáng bể bừng thế đà nghĩ gửi bừng đá để bừng hết kê đà đáng để kỳ nghĩ cùng thế đà nghĩ gửi bừng thế đà nghĩ gửi bừng thế đà nghĩ gửi anh sáng để cùng thế kê đà nghĩ gửi sự nghĩ nghĩa bừng thế đà nghĩ gửi tình thế để bà tiếng gánh bừng thế đà nghĩ nghĩa bừng hết trị gừng để bừng hết kê đà đến bình thế trê đà thế gì nó tới cùng nó bảo bằng hết nghe đà thế giảng bình thế mẹ đà thế tiếng giảng bắn để bình thế trê bà thế tiếng gậy bình thế đà thế sáng đi bình thế đà thế cùng hướng lên bình thế đà thế giảng hướng nghe đà thế bình thế đà thế trê bình thế đà thế bắn để cùng thế trê đà thế mình hết tiền bình thế đà thế bán đến từng thế gậy bình thế nghe đà thế tiếng gậy bình thế đà thế nén gậy bình thế sáng nén nghe đà để bình thế để đà nghĩ gửi bắn để tiền thế để đà nắng để bình thế nghe đà nghĩ kính nghe điện thế bi. கடகராசி அருமையான கடகராசி, அதுவும் பர்டிகுலராக புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரம், இது 3 நட்சத்திரமே வலுவாக இருக்குது. நல்ல வழிகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த 2 வருஷமாக முதல்ல அஷ்டம சனியில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது. அது இல்லாமல் குரு 12ஆம் இடத்துல வரையாதிபதி ஆகிட்டான். செலவுகள் எக்கச்சக்கமான செலவுகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இல்லை, எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாலும் பத்தலை. விரயங்கள் சில ஷேர் மார்க்கெட்லேயோ ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ போனது, இன்வெஸ்ட்மெண்ட்டு போன பணங்கள் வராமல் இருக்கிறது, வழிகள் ரொம்ப தடையாயிடுது, ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த பணங்கள் எந்த நேரத்துலையுமே அவங்களுக்கு வரல. எந்த செலவு பண்ணாலும் யாருக்கிட்ட வழி பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ரிகவரி பண்ண முடியாத ஒரு நிலைமைகள் ஏற்பட்டிருந்ததுனால இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னும் இது சில மாற்றங்களை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பங்குனி மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போயிடணும். குரு மாறணும். இந்த குரு மாறுறப்போ எல்லா கிரகங்களுக்கும் உங்களுக்கு பலம் கிடைக்கும். அந்த பலம் கிடைக்கிறது எப்படின்னா, உங்களுக்கு இந்த மே மாதம் குரு மாறுறப்போ இருந்தாலும் பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கலாம். இந்த பங்குனி மாதம் வரைக்கும் பொறுத்தீங்கன்னா சித்திரை மாதத்துலேருந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த சித்திரை மாதம் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வழிகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புது வீடு அமையும், புது இடங்கள் வரும், புது வேலைகள் வரும். முதல்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை தோத்துட்டிங்களோ, ஒவ்வொரு அதை ஷேர் மார்க்கெட்டில் தோற்று இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு ரிகவரி பண்ணி சேல் பண்ணக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு வந்துடும். அது இல்லாமல் இந்த பிரச்சனைகள், மனசு வழியாக பிரச்சனைகள், தூக்கம் இல்லாத பிரச்சனைகள், 2வது வந்து பெரிய வேலையிலேருந்து சின்ன வேலைக்கு போயிட்டோமே அப்படின்ற ஒரு நிலைமைகள், ஒரு எண்ணங்கள் மாறி மாறிக்கிற அந்த எண்ணங்கள் வழியில் கிடைக்கும். இந்த உடல் உபாதைகள், அதாவது அசதியை கொடுத்துரும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், மனசில் வந்து ஒரு கவலையாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துல உட்காந்துனே இருக்கணும், வேலை செய்ய முடியாமல் இருக்கணும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறது இந்த பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா மடமடன்னு உங்களுக்கு வந்து நெல் வரும். அது இல்லாமல் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவடி
ஆனி, ஆடி, அதுக்கப்புறம் ஆவணி, இந்த 5 மாதமும் அருமையான நாள். அப்போ தான் உங்கள் மனசில் ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி ஆகிடுவீங்க. நல்ல வழியும் கிடைக்கும். வருமானங்கள் எந்த ஒரு தடை இல்லாமல் போக்குற நிலைமை. அதாவது இந்த கடகத்துக்கு பெரிய வெற்றியை கிடைக்கணும், பெரிய அரசியல கூட வெற்றியை கிடைக்கணுன்றப்போ அந்த வெற்றி கிடைக்கிற மாதிரியே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த பங்குனி மாதத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கேர்ஃபுல்லாக இருந்து செயல் பண்ணாங்கன்னா இதுக்கான வழிகள் கிடைக்கிறதுக்கான வழிகள் உண்டு. அது இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுற பணங்கள் வரும், லேண்டில் போட்ட பணங்கள் வரும். இப்போ அந்த பணங்களை திரும்பி இன்வெஸ்ட் பண்ணி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கான வழிகள் இவங்களுக்கு கிடைக்கும். இந்த 5 மாதம் அருமையான மாதமாக இருக்குது. அதில் தாராளமாக அவங்க செய்யலாம். சித்திரை, வைகாசி, ஆடி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, இந்த 5 மாதமும் ஒரு பெரிய பலனை கொடுக்குது. அதே நேரத்தில் திரும்பவும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் வரைக்கும் கார்த்திகை மெதுவாக தான் இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். போன வேலைகள் வழிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகிடும். பணங்கள் வரதும் அங்கே கொஞ்சம் ஸ்லோவாகிடும். இந்த 5 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ ரிகவரி பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்கிறீங்க, இல்லை எதை போட்டு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை புது பிஸ்னஸ் புது வழியாக இருக்கிறதெல்லாம் போட்டு டெவலப் பண்ணிக்கிறீங்க, அந்த டெவலப்மெண்ட் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி, மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துன்னு இருக்குது. அது இல்லாமல் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தியை வணங்குறது தான் உங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் அம்பாள் கோயில் போங்க, நல்ல வழிகள் கிடைக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரனுக்கு விளக்கேற்றுங்க. சுக்கிரன் வழிபாடு பண்ணுறது நல்லது. சுக்கிரனுக்கு உண்டான குருவும் அதுக்கான வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த சுக்கிரன் உங்கள் பாதைக்கு அஷ்டமத்திலையோ 8ஆம் இடத்துல உட்காந்து செலவுகள் விரயத்தை கொடுக்குறத இவன் ஆட்டோமேட்டிக்காக மாற்றுவான். அது இல்லாமல் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த கடகராசி அவங்களுக்கு கழுத்து சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் வயிறு, இந்த சம்மந்தப்பட்ட சூடு உஷ்ணங்கள் ஏற்பட்டு சில உடல் உபாதைகள் இருக்கும். அதே நேரத்தில் ஆண்கள் வயிறு சம்மந்தப்பட்டது, ரத்த அழுத்தங்கள் அது கொஞ்சம் சம்மந்தப்பட்டது, அசதியை கொடுத்துட்டு போன் கை கால்லாம் வலிக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் ஏஜானவங்க சொல்லக்கூடிய நிலைமை அடுத்த வருஷம் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் 2024 இந்த 5 மாதங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த வெற்றியை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஆகிடும். அது இல்லாமல் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதி, அதாவது விநாயகர், இந்த விநாயகரோட கோயிலுக்கு போயிட்டு அடிக்கடி அதுக்கான வழி பண்ணினே வந்தீங்கன்னா எல்லா உபாதைகளிலிருந்தும் வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல பலன் காத்துனுக்கு. கடகராசிரியர்கள் கொஞ்சம் பொறுமையாக போங்க. அது இல்லாமல் விரயங்கள் தாசி, செலவுகள் தாசி, பெரிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லாதனால கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக போங்க. இவ்வளோ செலவு விரயத்தையும் எப்படியோ கட்டி காப்பாற்றிட்டு வந்துட்டோம் அந்த 5 மாதத்தில் நீங்கள் சொல்லுவீங்க. சார் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தடவை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விளக்கமாக மிக அழகாக சொல்லியிருக்கீங்க, அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. அதுவும் பரிகாரங்களுடன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் எப்படி இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி கோடான கோரிஸ்ல இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.